இந்த பட்ஜெட்டில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, கோவில்கள் எல்லாம் புனரமைத்ததுக்காக நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 8100 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் எங்களை பொறுத்தவரை வெறும் 82 கோடி ரூபாய் தான் செலவு செஞ்சுருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க 8100 கோடி ரூபாய் செலவு செஞ்சுருக்கிறாங்கன்னா இவங்க ஒரு வெள்ளை அறிக்கையாக தமிழகத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்த ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி எப்படி 8100 கோடி ரூபாய் கோவிலுக்கு செலவு செய்திருக்கின்றோம் என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக விடுகட்டும். ஸோ மொத்தத்தில் சொல்லணும்னா நம்முடைய விவசாயத்துறை என்பது வெறும் 3% தான் வளர்ந்துருக்கு. தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். குஜராத்தில் மோடி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது 10 ஆண்டு காலம் வருடத்திற்கு 10 விழுக்காடு விவசாயம் வளர்ந்துச்சு. வெறும் 3 விழுக்காடு மட்டும்தான் விவசாயத்தை வளர்த்திருக்கிறாங்க. மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய PLI ஸ்கீம் மூலமாக தமிழகத்திற்கு இன்றைக்கி எலக்ட்ரானிக் நிறையா கிளஸ்டர்ஸ் வந்திருக்கு. அதுவும் மத்திய அரசினுடைய ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமாக மட்டும்தான். அதை TRB ராஜா அவங்களே ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ECMS ஸ்கீம், எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம், அதுவும் மத்திய அரசுடைய திட்டம். அது மூலமாக தான் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் கம்பெனி தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. ஸோ மாநில அரசு சொந்தமாக ஒரு திட்டத்தை தொடங்கி அதன் மூலமாக வேலைவாய்ப்பு அவங்களால கொண்டு வர முடியல. ரெவென்யூ டிஃபிசிட் ஆயிருக்கு. போன ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் சொன்னதை விட நான் ஏற்கனவே சொல்லியிருந்த 21,000 கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு. VB ராம்ஜி பட்ஜெட் குறைஞ்சிருக்கு. உயர்கல்வித்துறை வெறும் 11 கோடி ரூபாய் ஏற்றிருக்கிறாங்க. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமே 1380 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. கடன் இந்த ஆண்டு 1,33,000 கோடி கடன் வாங்க போகிறாங்க. மொத்தமாக நம்முடைய கடன் என்பது 10,62,000 கோடி ரூபாய்க்கு 10 லட்சத்தை தாண்டி போக போகுது. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா இது ஒரு சுய புராணம். அந்த நிதியமைச்சரை நான் விமானம் வருவதற்கு முன்பு பார்த்தேன். அவரே ஒப்புக்கு சப்பானியாக பட்ஜெட்டை படிச்சுட்டு இருந்தார். எப்படியாச்சும் படிச்சுட்டா அடுத்த 5 வருஷம் எதிர்க்கட்சியில் உட்காந்துக்கலாம், இவங்களை நம்பி எந்த பட்ஜெட்டும் போட முடியாதுன்னு அவரே ஒப்புக்கு சப்பானியாக அந்த பட்ஜெட்டை கஷ்டப்பட்டு படித்து கொண்டிருப்பதாகத்தான் பார்த்தேனோ தவிர தமிழக மக்களுக்கு உருப்படியாக பிரயோஜனமாக இந்த பட்ஜெட்டில் எதுவும் கிடையாது என்பது உண்மை. ஏன்னா மற்ற அரசியல்வாதிகள் சும்மா பேசிட்டு போயிடுவாங்க. நான் புள்ளி விவரத்தோடு சொல்லுகின்றேன். முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். கடனை சொல்கிறேன், ரெவென்யூ ரெசிப்டை சொல்கிறேங்க, உயர்கல்வித்துறையை சொல்கிறேன், VB ராம்ஜி சொல்கிறேன், உயர்கல்வித்துறையினுடைய என்ரோல்மெண்ட்டை சொல்கிறேன். எல்லாமே அதில் பாலாத்து கொண்டு போயிட்டு என்ன திராவிட மாடல் அரசு? அதிலிருந்து தெளிவாக தெரிகிறது தமிழகத்திற்கு 0 ரூபாய், 0 ரூபாய் கொடுத்த பட்ஜெட் இது. எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அதனால தான் இவங்களே பட்ஜெட்டுக்கு முன்னாடி வீடு வீடாக சென்னையில் போய் முட்டையை கொடுத்தாங்க. மத்திய அரசு முட்டை கொடுக்குதுன்னு. அப்போ எனக்கு தெரியல, இன்றைக்கி தான் புரியுது இவங்க பட்ஜெட்டில் முட்டையை கொடுப்பதற்காக சென்னை மூலம் முட்டை கொடுத்தாங்க என்பது எனக்கு தெரியும்.